பல பேருக்கும் இன்றைக்கி தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க. அந்த தூக்கத்தை ரொம்ப எளிதாக கொண்டு வருவதற்கு ஒரு எளிய வழி நம்ம வீட்டிலையே இருக்குது. ஆனால் நமக்கு அது தெரியாது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கசகசா இருக்குது பாருங்கள். அந்த கசகசாவை கொஞ்சோண்டு நீங்கள் வாயில் போட்டு நல்லா மென்று சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கி பாருங்கள். நீங்கள் ஒரு கும்பகர்ணனாக மாறிடுவீங்க. அடுத்ததாக ஒரு 8 மணி நேரத்துக்கு உங்களை எழுப்ப முடியாது. அதனால் இந்த கசகசாவை பயன்படுத்துறது நல்லது. அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த உள்ளங்கால் இருக்குது பாருங்கள். அந்த உள்ளங்கால் நடுப்பகுதியில் கொஞ்சோண்டு விளக்கெண்ணெயை தடவிப்பாங்க. இன்றைக்கும் இது தமிழ்நாட்டில் கிராமங்களில் ஒரு பழக்கத்தில் இருக்குது. அந்த மாதிரி இந்த நல்லெண்ணெயை தடவி அல்லது விளக்கெண்ணெயை தடவி படுக்கும் பொழுது தூக்கமானது நன்றாக வரும். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, படுக்க போகும் பொழுது நம்ம எப்போவுமே நம்முடைய தலையை கிழக்கையோ தெற்கையோ வச்சு தான் தலை வச்சு படுக்கணும். தன் வீடு தெற்கு தங்கினையிடம் மேற்கு விடக்கே ஆயினும் வடக்கே தலை வைக்காதே அப்படின்னு தமிழில் ஒரு சொலவடையே இருக்குது. அதனால் எப்போவுமே நம்ம கிழக்கையோ தெற்கையோ தலை வைத்து படுப்பதால் நமக்கு என்ன அதில் பயன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய பூமியினுடைய அது சுற்றுற பகுதி எப்போவுமே மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி தான் போயிட்டுருக்கு. அப்போ இந்த மேக்னெட்டிக் கரண்ட் பார்த்திங்கன்னா கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி போகும். நம்முடைய தலைப்பகுதியில் நுழையக்கூடிய அந்த மேக்னெட்டிக் கரண்ட் கால் வழியாக வெளியேறும் பொழுது நம்முடைய ஆரோக்கியமானது மேம்படுகிறது. இதை ஒரு ரொம்ப ரிசர்ச் பண்ணி இன்றைக்கி அவங்க ப்ரூவ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்முடைய ஆயுர்வேதம் சித்த மருத்துவத்தில் துவாபர யுகம் திரேதாயுகம் சத்தியயுகத்திலேயே இதை அவங்க கண்டுபிடிச்சி எழுதியிருக்காங்க. அதனால் இதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, முக்கியமான ஒரு விஷயம், நம்ம படுத்து உறங்கும் பொழுது இடது பக்கமாக சரிஞ்சு படுக்கிறது ஆரோக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கல்லீரல் வலது பக்கத்தில் இருக்குது. நம்ம இடது பக்கமாக சரிஞ்சு படுக்கும் பொழுது இந்த கல்லீரலுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த கால் பிளாடர், அந்த பித்த பை இருக்குது பாருங்கள், அதிலிருந்து அந்த சுரப்பியானது நல்லா சுரந்து நம்ம உண்ட உணவின் மீது விழும். அப்போ அதனுடைய செரிமானமானது நல்லா இருக்கும். மறுநாள் காலையில் எழுந்திருக்கும் பொழுது ஆரோக்கியத்தை நாம் உணர்கிறோம். அதனால் இந்த இடது பக்கமாக சரிஞ்சு படுக்கிறது, கிழக்க பார்த்து தலை வச்சு படுக்கிறது, இதெல்லாம் குறிப்புகளில் நம்ம தினமும் பயன்படுத்த வேண்டும். இன்னொரு விஷயம், இந்த ராத்திரி ஐயா பேசும்பொழுது சொன்னார், இந்த திரிபலா சூர்ணம்னு சொன்னார். அது மலச்சிக்கலை போக்கும்னு சொன்னார். திரிபலாவில் கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் அப்படின்னு 3 பழங்கள் சேர்க்கப்படுறது. முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த திரிபலாவை கொஞ்சோண்டு தேனும் நெய்யும் குழைத்த கிராமங்களில் சாப்பிட்றது இன்றைக்கும் வழக்கத்தில் இருக்குது. அப்படி சாப்பிட்றவங்களுக்கு கண் பார்வை எந்த விதமான கோளாறும் ஏற்படாமல், கண்ணுக்கு பார்த்திங்கன்னா கழுகு பார்வைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பார்வை கிடைக்கும். இந்த பருந்து இருக்குது பாருங்களேன், அது வானத்தில் பெரிய உயரத்தில் பறக்கும். ஆனால் பூமியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கோழி குஞ்சு அதால் பார்க்க முடியும். அது போன்ற ஒரு பார்வையை நாம் திரிபலா தேன் நெய்யுடன் குழைத்து சாப்பிடும் பொழுது பெற முடியும் அப்படிங்கிற ஒரு ஆயுர்வேத சித்தாந்தத்தையும் உங்கள் முன் நான் வைக்கிறேன். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது நல்லது. ராத்திரி நேரத்தில் என் பையன் சரியாக படிக்கலை, என் பொண்ணு சரியாக படிக்கலை, அவளுக்கு எவ்வளோ தான் டியூஷன் வச்சாலும் அவளுக்கு படிப்பு வரலை அப்படின்னு சொன்னால், இந்த ராத்திரி நேரங்களில் ஒரு மூலிகை நெய் மருந்து கொடுப்பாங்க. அதுக்கு கல்யாணக கிருதம்னு பேர், பிராமி கிருதம்னு பேர். தமிழில் அந்த வல்லாரைன்னு எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வச்சு மூலிகை போட்டு காய்ச்சி ஒரு நெய் மருந்து ஒன்று வருதுங்க. அதை கொஞ்சோண்டு ஒரு 5 மில்லி அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுத்தா அந்த டியூஷன் நீங்கள் வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. கால ஓட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த குழந்தை வாத்தியாருக்கு பாடம் எடுக்கும், அந்த அளவுக்கு புத்திசாலியாக மாறும். இன்னொரு விஷயம், இந்த குழந்தையை புத்திசாலியாக ஆக்கணும் அப்படி சொன்னால் அந்த குழந்தையினுடைய தாயும் தந்தையும் அந்த குழந்தைகிட்ட அன்றைக்கி ராத்திரி உட்காந்து பேசணும். அன்றைக்கி காலையிலேருந்து ஸ்கூலில் நடந்த சம்பவங்கள் என்னென்ன, வாத்தியார் என்ன சொன்னார், இந்த பாடத்தில் வாத்தியார் என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த குழந்தை ஞாபகப்படுத்தி படுத்தி கொண்டு வரும். இதை நம்ம செய்கிறதே இல்லை.
ஏன்னா இன்றைக்கி நம்ம பிக் பாஸ் பார்க்குறதுக்கு தான் நேரம் இருக்குது. அதுவும் இப்போ ஃபைனல்ஸுக்கு வேறு வந்துட்டோம். இன்னும் 3 நாள் தான் இருக்குது. அடுத்த வாரத்தில் அவர் விஜய் சேதுபதி வந்துடுவார். இப்படி இருக்குது நம்ம காலகட்டம். குழந்தைகளுடன் கொஞ்சம் நேரம் பேசுறதுக்குன்னு நம்ம நேரம் செலவழிக்கணும். அது ரொம்ப ஆரோக்கியமானது. நம்ம சாப்பிட்ட உணவு எனக்கு நன்றாக செரிமானம் ஆகிவிட்டது அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி மருந்தனவ வேண்டாம் யாக்கைக்குங்கிறார். உங்களுக்கு மருந்தே தேவை இருக்காது, முன் உண்ட உணவு நன்றாக செரித்து விட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன வழின்னு கேட்டிங்கன்னா, சாப்பிட்ட சாப்பாட்டினுடைய அந்த மனம், அந்த வாசனையானது நம்முடைய ஏப்பத்தில் வரக்கூடாது. 2வது, சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம தட்டை எடுத்துக்கிட்டு நம்ம ஓடுவோம் சாப்பிட்றதுக்காக. அது ஒரு நல்ல ஒரு அறிகுறி. அப்புறம் டாய்லெட்டில் போனாக்கா அங்கே போனால் மலச்சிக்கல் இருக்காது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேர் டாய்லெட்டில் உட்காந்து தான் தீபாவளியே கொண்டாடுறாங்க. அந்த அளவுக்கு ஒரே வயிற்றில் வாயு தொல்லை. அதுக்கு காரணம் நம்ம ஆறி போன பருப்பு சாம்பார் சாப்பிட்றோம். காராமணி, மொச்சக்கொட்டை, வேர்க்கடலை, கடலை எண்ணெய் இதெல்லாம் சாப்பிடும் பொழுது அது வாயுவாக மாறுகிறது. அப்படி வாயு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வயிற்றில், அதுதான் இடுப்பு வலிக்கு காரணமாக இருக்குது. இந்த இடுப்பு வலியும் முட்டு வலியையும் குணப்படுத்துறதுக்காக தமிழ்நாட்டில் ஒரு பழக்கம் இருந்தது. அது இன்றைக்கி மறைஞ்சு போச்சு. அது என்ன நான் உங்களுக்கு சொல்கிறேன், முடிஞ்சால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் இடுப்பு வலி குறையும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா வெந்தயம். வெந்தயத்தை ஒரு 10 கிராம் அதை எடுத்து நல்லா சுடு தண்ணியில் ராத்திரி ஊற போட்டுருங்க. மறுநாள் காலையில் பல்லு விளக்கிட்டு அந்த வெந்தயத்தை மென்று சாப்பிடுங்க. அந்த ஊறின தண்ணியும் முதல்ல குடிச்சிருங்க. இல்லை எனக்கு காப்பி தான் குடிச்சு பழக்கம்னு கேட்டால் அப்படி பண்ணக்கூடாது. கொஞ்சம் நாளைக்கு ஒரு 48 நாட்கள் நீங்கள் இந்த வெந்தயத்தையும் அது ஊறின தண்ணியும் குடிச்சு பாருங்கள், மிகப்பெரிய மாற்றத்தை உணர்வீர்கள். ஏன்னா கழுத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அட்லாண்டோ ஆக்சிபிட்டல் ஜாயிண்ட் இருக்குது, கீழே வந்தீங்கன்னா இந்த லொம்பார் ஜாயிண்ட் இருக்குது. நிறைய பேருக்கு இந்த இடுப்பு வலி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 40% ஆஃப் த ஒர்க்கு சஃபர் ஆகுது. அது கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஆகட்டும், ப்ரைவேட் ஆஃபீஸ் ஆகட்டும், 40% வேலை தடுமாறுது. ஏன்னு கேட்டிங்கன்னா என்னால் எழுந்துக்க முடியலன்றான். அதனால் இந்த வெந்தயத்தை நாம் சாப்பிட வேண்டும். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முட்டு வலி உள்ளவங்களுக்கு ஒரு சிறு கை வைத்தியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 4 பங்கு அரிசி, 2 பங்கு கருப்பு உளுந்து, 1 பங்கு கருப்பு எள்ளு, அதாவது 4:2:1 அப்படிங்கிற ரேஷியோவில் நம்ம பெருந்தூளாக உடச்சிக்கிட்டு அதை ஒரு கஞ்சி காய்ச்சி காலையில் நீங்கள் குடிச்சு பாருங்கள். அதில் நீங்கள் பால் சேர்த்து சர்க்கரை சேர்த்து சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா அதில் மோரும் உப்பும் சேர்த்து சாப்பிடலாம். அப்படியாக ஒரு 48 நாள் சாப்பிட்டு பாருங்கள், உங்கள் முட்டு வலியானது நல்லா குறையும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த முட்டிக்கு உள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய இந்த மெனிஸ்கஸ் இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய அந்த சைனோவியல் ஜாயிண்ட் இருக்குது, சைனோவியல் ஃப்ளூயிடுன்னு ஒரு ஃப்ளூயிட் இருக்குது. அந்த வழுவழுப்பை இந்த உணவானது ஏற்படுத்தி தருகிறது. ஒரு டாக்டர்கிட்ட போய் மருந்து சாப்பிட்றத விட உணவின் மூலமாகவே நாம் நமது ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு ஆயுர்வேதத்தினுடைய ஒரு பரம ரகசியத்தை உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த வயிற்றில் இருக்கிற பசி இருக்குது பாருங்கள், அது பலருக்கும் பலவிதமாக இருக்கும். சில பேருக்கு நீங்கள் பார்க்கலாம், சில நேரங்களில் பசி நல்லா இருக்கும், பல நேரங்களில் பசி நல்லா இருக்காது. அப்படி இருந்தால் உங்களுக்கு நிச்சயமாக வயிற்றில் வாயு இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு சமானன்னு பேர், அபானன்னு ஒரு வாயு. இந்த 2 வாயும் தகராறில் இருந்தால் நமக்கு கண்டபடிக்கு பசிக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைகளில் நாங்கள் அஷ்டசூர்ணம் அப்படின்னு ஒரு மருந்தை கொடுக்குறோம். அந்த சூரணத்தை கொஞ்சம் சூடான சாதத்தில் கலந்து கொஞ்சம் நெய் விட்டு பசிஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய அந்த குடல் வாயுவானது வெளியேறிவிடும், அந்த மலத்திலே வெளியேறிவிடும், நல்லாயிருக்கும். சில பேருக்கு நீங்கள் பார்க்கலாம், பசி அதிகமாக இருக்கும், எது சாப்பிட்டாலும் அடுத்த 1 ஹவரில் பசிக்கும். அதுக்கு காரணம் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த சமோசாவும் இந்த நூடுல்ஸ் தான் காரணம். அந்த அந்த பானிபூரின்னு ஒன்று சாப்பிடுவாங்க, அதில் ஒரு ஓட்டை போட்டு ஒரு பச்சையாக உள்ள தண்ணியை ஊற்றி அது வாய்க்குள்ளார அந்த பூரி உடையாமல் சாப்பிடணும். அதை பார்க்குறதுக்கே அவங்கள பார்த்தா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். இவ்வளோ பெருசாக வாயை திறக்க வேண்டியிருக்கேன்னு.
அந்த பூரியை உள்ளே தள்ளிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அது பித்தமாக மாறிடும். பித்தம் வயிற்றில் அதிகமாக போயிடுச்சுன்னா அது என்னன்னு கேட்டிங்கன்னா வயிற்றில் பசி அதிகப்படுத்துறதோட வயிற்றில் பொத்தலை போட்டுரும், அல்சர் வந்துடும். அதனால் நம்ம இந்த குழந்தைகளுக்காகட்டும் நம்மளுக்கு தான் சேர்த்து தான் சொல்கிறேன், எங்கே பார்த்தாலும் இந்த நூடுல்ஸ் வெஸ்டர்ன் கல்ச்சர் நிறைய வந்துடுச்சு. அப்படி வரக்கூடாது. நாம் நம்முடைய உணவு முறைகளை தான் முடிந்த வரையில் பாதுகாத்து கொண்டு வரணும். அது அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போகணும். இந்த வயிற்றில் பித்தம் அதிகமாக சுரந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அதுக்கு நல்ல ஒரு வைத்தியம் என்னென்னு கேட்டிங்கன்னா பேதிக்கு சாப்பிட்றது தான். அதுக்கு ரொம்ப ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. சூரத்தாவாரேன்னு ஒரு விதை இருக்குங்க. இந்த விதையை கொஞ்சோண்டு கடுக்காய் அதை ரெண்டும் சேர்த்து தண்ணியில் ஒரு ராத்திரி ஊற போட்டுருங்க. மறுநாள் காலையில் வெறும் வயிற்றில் அந்த தண்ணியை குடிச்சிருங்க. ஆனால் நீங்கள் அந்த தண்ணியை குடிச்சிட்டு வேலைக்கு போகக்கூடாது, ஏன்னா போகிற வழியெலாம் கழிஞ்சுட்டே போகும், அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி காலையில் அதை நான் சொல்ல போக ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் சாப்பிட்டு ஒரு டாய்லெட் தாங்க, பெரிய அவஸ்தை. அதனால் அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை கணவனுக்கு வச்சுக்கணும், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மனைவிக்கு வச்சுக்கணும். அப்படி பிரித்து சாப்பிடணும். அப்படி சாப்பிடும் பொழுது அந்த பித்தமானது வெளியில் வந்துடும். அதை பண்ணிவிட்டு ஒரு பையன் என்கிட்ட கேட்குறான், திருப்பி நான் வந்து பேல்பூரி சாப்பிட்லாமா, பானிபூரி சாப்பிட்லாமான்னு. அவ்வளவு ஆசை, இந்த நாக்குக்கு அடிமை. அதனால் இதை நம்ம மாற்றி ஆகணும். வேறு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, என்னென்னு கேட்டிங்கன்னா பசியே எடுக்காது. ஒரு 6 வயசு 7 வயசு குழந்தை இருக்கும். அந்த குழந்தைய பாருங்கள், அது சாப்பிட்றதுக்குள்ளே ஒரு இட்லி சாப்பிட்றதுக்குள்ளே படாத பாடாக இருக்கும். அதுக்கு நாங்கள் வில்வாதி லேகியம் அப்படின்னு ஒரு மருந்தை கொடுக்குறோம். அந்த குழந்தை அதை சப்பி சாப்பிடுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதை சாப்பிட்டுட்டு அடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் தூங்கின்னு இருப்பீங்க, அந்த குழந்தை கிச்சனில் போய் திருடி சாப்பிடும், அந்த அளவுக்கு பசி வரும். இப்படி யாருக்கு பசி நல்லா இருக்கோ அவங்க நீண்ட நாள் வாழ்வாங்க, அதில் ஒரு சந்தேகமும் கிடையாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பசி எடுக்காமல் போகும் பொழுது இந்த எலுமிச்சம்பழ சாறு எடுப்பாங்க, அதில் கொஞ்சோண்டு இஞ்சி துண்டத்தை போட்டுட்டு கொஞ்சம் தேனும் இந்துப்பும் கலந்து அதை நல்லா கரைச்சிட்டு ஒரு சிரப் மாதிரி சாப்பிடுவாங்க. அதை சப்பி சாப்பிடுவாங்க. அது சாப்பிட்டாக்க நீங்கள் அடுத்தது 8 இட்லி சாப்பிட்லாம், கன்ஃபார்ம்டு, சந்தேகமே இல்லை. இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் பொழுது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குடலில் கிருமிகள் நிறைய சேர்ந்துடும். இந்த கிருமியை போக்குறதுக்காக ஏகப்பட்ட மருந்து சாப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த கருவேப்பிலை இருக்குல்ல, அந்த கருவேப்பிலை இலையை மட்டும் எடுத்துருங்க. அப்போ கையில் இருக்கக்கூடிய அந்த குச்சி தான், அந்த குச்சிக்கு தமிழில் ஈர்க்குன்னு பேர். அந்த கருவேப்பிலை ஈர்க்கையும் முருங்கை இலையை எடுத்துகிட்டு அந்த ஈர்க்கையும் எடுத்துகிட்டு நல்லா சுடுதண்ணியில் ராத்திரி ஊற போட்டுருங்க. மறுநாள் காலையில் அந்த தண்ணியை குடிச்சிங்கன்னா உங்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய அத்தனை புழுகளும் வெளியேறும், தேவையில்லாத புழுக்கள் வெளியேறும். இன்னொரு வைத்தியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, வேப்ப இலை இருக்குது பாருங்கள், கொழுந்து வேப்ப இலை, அதில் கொஞ்சோண்டு ஓமத்தை வச்சு அரைச்சி ஒரு சின்ன உருண்டை பண்ணி உள்ளுக்கு சாப்பிடுவாங்க. நான் எல்லாமே உங்களுக்கு கிராமத்தில் இருக்கிற வைத்தியம் தான் சொல்லின்னு இருக்கேன், மருத்துவரிடம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அத்தனை வைத்தியமும் இறைவன் நமக்கு தலைமாட்டிலேயே கொடுத்துருக்கார், ஆனால் நமக்கு தெரியாது, அதுதான் பிரச்சனையாக இருக்குது. அதனால் இப்போ பாருங்களேன், ராத்திரி இப்போ வந்து ஒரு குளிர் வரும், குளிர் வந்தோடனே பல பேர் இருமுறாங்க, இருமல் சளி, அந்த தொண்டையில் வந்து சளி அடைச்சிக்கும். ஆனால் வீட்டில் போய் இட்லி தோசை சாப்பிடுவாங்க. உங்களுக்கு சளி இருமல் தும்மல் இருக்கா, மூச்சு இறைப்பு இருக்கா, ஆஸ்துமா இருக்கா, கண்டிப்பாக இட்லி தோசை சாப்பிடவே கூடாது. அதில் உளுந்து இருக்குது, உளுந்து இருக்கிற பண்டத்தை சாப்பிட்டோம்னா அது பித்தமும் கபத்தையும் அதிகப்படுத்தும். ஆனால் அது பல பேருக்கும் தெரியாது. கேட்டால் அந்த வீட்டில் இருக்கிற அம்மாவை கேட்டால் அந்த அம்மா என்ன சொல்கிறான்னா, அது ஈஸியாக இருக்குங்க பண்ணுறதுக்குங்கிற. அந்த மாவை வந்து ஒரு குழி கரண்டியில் எடுத்து அந்த இட்லி தட்டில் போட்டு வேக வச்சா வேலை முடிஞ்சுதுங்கிறாங்க. வேலை முடிஞ்சதில்லை, பிரச்சனை போகாது, சளி இருமல் போகாது. அதுக்காக நீங்கள் ஒரு மியூகாலைட் சிரப் சாப்பிடுவாங்க, இல்லை மான்டிலெக்ஸ் எது ஒன்று இருக்குது அதை ஒன்று போடுவாங்க, அதனால் ஒரே தூக்கமாக இருக்கும். சிட்ரிசைன் போட்டு பாருங்கள், ரொம்ப தூக்கமாக வரும், மறுநாள் காலையில் சுறுசுறுப்பாக எழுந்துக்க முடியாது. அதனால் உணவு முறை மாற்றம் வரணும். அப்படி சளி இருமல் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம், ராத்திரி நேரத்தில் கொஞ்சோண்டு மிளகு ரசம் சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். அப்போ எனக்கு சர்க்கரை வியாதி இருக்கே,
நீங்கள் அரிசியை ரெக்கமெண்ட் பண்ணுறீங்களேன்னு கேட்டால் உங்களுக்கு அந்த இப்போலாம் அந்த கவுனி அரிசியெல்லாம் நிறைய வந்துருத்தே, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். கோதுமை ரவை உப்புமா இருக்குது, அது நிறைய பேருக்கு பிடிக்காது. அந்த கோதுமை ரவை உப்புமாவை சாப்பிட்டு பாருங்கள், உங்களுடைய சளி கண்டிப்பாக குறையும். இது தெரியாது. திரிக்கட்டுகம்னு ஒரு சூர்ணம், சுக்கு மிளகு திப்பலி, ரொம்ப சுலபமாக கிடைக்கிறது. அந்த சூரணத்தில் கொஞ்சோண்டு தேன் குழைச்சி ராத்திரி படுக்க போகும்போது சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக அந்த சளி குறைஞ்சிரும். இருமல் போயிடும், தொண்டையில் சளி கட்டாது. ஆனால் நிச்சயமாக நீங்கள் இனிப்பு புளிப்பு கொஞ்ச நாளைக்கு தவிர்க்கணும். புளிச்ச தயிர் சாப்பிடக்கூடாது. அதனால் இந்த மோர் அடுத்தது, நீங்கள் கேரளாவில் போய் ட்ராவல் பண்ணி பாருங்களேன், வீட்டுக்கு வீடு இந்த மோர் ஒன்று சாப்பிடுவாங்க. இந்த மோரை காய்ச்சுவாங்க. எப்படி காய்ச்சுவாங்க கேட்டால் லேசாக சூடு பண்ணுவாங்க. சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுவாங்க, நல்லெண்ணெயில் ஓமம் தாளித்து போடுவாங்க. நம்ம கிராமங்களையும் இன்றைக்கி பழக்கத்தில் இருக்குது. இன்னும் என்னென்ன கேட்டாங்கன்னாக்கா கொஞ்சம் கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, வெந்தயம் இது எல்லாத்தையும் தாளித்து அந்த மோரில் போடுவாங்க. அந்த மோரை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சளி கட்டாது. ஏன்னா மோர் ஒரு அற்புதமான உணவுப் பொருள். அந்த மோர் ஆனது இந்திரனுக்கு கூட கிடையாதாம், அது மனிதர்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு தக்ரம் சக்கரஸ்ய துர்லபம் அப்படின்னு ஒரு ஒரு சொலவடையே இருக்குது. அதனால் அப்படி அற்புதமான ஒரு உணவுப் பொருளை நாம் பயன்படுத்த வேண்டும். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த இந்த பபாசி என்கிற ஸ்தாபனத்துக்கு என் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.